Hi guys, welcome back to Nemrat Sundaவோட agronomy series class 2. So class வந்து நம்ம ரைஸ் அண்ட் வீட் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனாக ஒரு 4 கிராப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மேஜரான ஒரு ப்ரஷ் அப் தான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்காக. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கிராப் பார்த்தா barley, which is Hordeum vulgare, belonging to Gramineae family. 2 1 is equal to 14. ஸோ முன்னாடி பார்லியில், அதாவது ஏர்லியஸ்ட் டைமில் பார்லியில் நமக்கு 2 டைப் இருக்குது ஆக்சுவலி. 2 row டைப் அண்ட் 6 row டைப். 2 row டைப் தான் முன்னாடி கல்டிவேட் பண்ணாங்க. ஈல்டு கொஞ்சம் கம்மி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓரியன்டல் டைப். ஆரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது நம்ம சைட் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓரியன்டல் டைப் 2 row one. ஆனால் நவடேஸ் 6 row பார்லி தான் அதிகமாக க்ரோ பண்ணுறாங்க. தட் இஸ் ஆக்சிடென்டல் டைப். ஆரிஜின் வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ பார்லி வந்து பார்த்தா கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் மோர் டாலரண்ட் டு saline அண்ட் ஆல்கலைன் டைப் ஆஃப் சாயில் கம்பேரிங் டு அதர் சீரியல் கிராப்ஸ். அண்ட் நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரி வீட்டில் இருக்க மாதிரி இந்த ஃப்ளாரில் நமக்கு க்ளூட்டன் இருக்காது. அதாவது வீட்டில் வந்து க்ளூட்டன் இருக்கிறதுனால தான் அது வாட்டரோட கம்பைன் ஆகும்போது நமக்கு ஸ்டிக்கி ஆகுது, பேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்லியில் அப்போ என்னப்பா இருக்குது, என்ன இருக்குன்னா அதில் தான் மெயின் விஷயமே இருக்குது. ஸோ பார்லி கிரெயின்ஸில் நம்ம மால்ட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது லைக் பீர், ஆல்கஹால், மால்ட், வினிகர், அதெல்லாம், அதாவது ஆல்கஹாலிக் ப்ரிவரேஜஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்லி கிரெயின்ஸ் தான் மேஜராக யூஸ் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக நம்ம சீட்ஸ்க்கு வந்து வாட்டர் கொடுக்குறப்போ அது ஜெர்மினேட் ஆக ட்ரை பண்ணும். அதாவது அதை எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் ஜெர்மினேஷனுக்காக. எனர்ஜி யூட்டிலைசேஷன்னா என்ன? எனர்ஜியே ஜென்ரலாக ஸ்டார்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டார்ஸ்லேருந்து அது சுகர்ஸாக கன்வெர்ட் ஆகி அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்லி கிரெயின்ஸை சோக் பண்ணி அதை ஸ்டார்ஸ்லேருந்து சுகருக்கு கன்வெர்ட் பண்ண விட்டுறோம். விட்ட உடனே அது வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து மால்ட் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால ஜென்ரலாக பார்லி கிரெயின்ஸை மால்ட் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் அதோட ரெக்கவரி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பார்லியோட லீவ்ஸ் வந்து வீட்டை கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராடராக, இன்னும் கலர் ஷேடு கம்மியாக, கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சரில் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட்னு பார்த்தா 11.5%, நியர்லி 11.5% இருக்குது. அண்ட் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஆல்புமினாய்ட்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்லியோட வெரைட்டல் குரூப்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 row அண்ட் 6 row ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் பார்லி. அதுக்கும் வெரைட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஹார்டியம் வல்கேர். இது 6 row பார்லி. இதோட கேரக்டர் அதில் 6 row இருக்கும். இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். 6 rows அந்த ராக்கிஸை சுற்றி 6 ஸ்பைக்லெட்ஸ் இருக்கும். ஓகே, ஐ மீன் 6 row இருக்கும். 6 row அண்ட் 6 rowல இங்கே ஜென்ரலாக 3 ஸ்பைக்லெட் வரும் பார்லியில். அதில் 3 ஸ்பைக்லெட்டுமே வந்து ஃபர்டைலாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பைக்லெட்ஸில் வந்து 6 டிஃப்ரெண்ட் ரோஸ் இருக்கும். அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸில் அந்த மெயின் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆன ராக்கிஸில் பிளேஸ் ஆகிருக்கும். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்ஃப்ளாரசன்ஸை சுற்றி லெமா அண்ட் பேலியா இருக்கும். அந்த லெமாவோட எக்ஸ்டென்ஷன் தான் ஆன் அப்படின்னு. ஸோ இங்கே எல்லா ஃப்ளோரட்ஸ்லையும் லெமாவில் ஆன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் மோஸ்ட் காமன்லி கல்டிவேட்டட் டைப் இன் இந்தியா. எது? 6 row barley, that is Hordeum vulgare. பட் ஆனால் அது ஒரிஜின் என்ன? நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, ரைட்? சாரி, நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, சாரி, மை பேட். நெக்ஸ்ட் இஸ் ஹார்டியம் இர்ரெகுலர். ஹார்டியம் இர்ரெகுலரில் வந்து இயர், அதாவது அந்த 6 row இல்லைன்னா 2 row இருக்கலாம். அதாவது இந்த பேடிக்கல் 6 row ஆர் 2 row இருக்கலாம். லெமால ஆன்ஸ் இருக்காது, அந்த எக்ஸ்டென்ஷனான ஆன் இருக்காது. ஹார்டியம் இர்ரெகுலர். அடுத்து ஹார்டியம் டிஸ்டிகான் ஆர் டைஸ்டிகான்னு சொல்லலாம். இது வெறும் 2 row பார்லி தான். ஆனால் இதில் 3 ஸ்பைக்லெட்டில் சென்ட்ரல் ஸ்பைக்லெட் மட்டும்தான் ஃபர்டைலாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த்ரீ ஸ்பீஷிஸ் இன் பார்லி, தட் இஸ் ஹார்டியம். ஓகே, அடுத்து வெரைட்டிஸ். ஸோ ஹஸ்க்லெஸ் வெரைட்டிஸ் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அசாத், ஆம்பர், கைலாஷ், டோல்மா, இதெல்லாம். அடுத்து இருக்க வெரைட்டிஸ்னால் வந்து இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கரண் மால்சோனா. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் வீட் அண்ட் பார்லி ரிசர்ச் கர்னலில் ரிலீஸ் பண்ணுது. இது பேர் சஜஸ்ட் பண்ண மாதிரியே அதிகமாக வந்து மால்ட் ப்ரிப்பரேஷனுக்காக ஹைலி சூட்டபுளாக இருக்குது. ஓகே, கரண் மால்சோனா. ஸோ அடுத்து மால்யா டெமட்டோட் ரெசிஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. RD2052, RD2035 அண்ட் ராஜ்கிரண் மாதிரி வெரைட்டிஸ். இந்த மாலியா டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தா, அது வந்து ஒரு இட் இஸ் அ டிசீஸ் காஸ்ட் பை நெமட்டோட். என்ன நெமட்டோட்? ஒரு சிஸ்ட் நெமட்டோட். அந்த சிஸ்ட் நெமட்டோட் பேர் என்ன? ஹெட்டிரோடிரா அவினே. ஹெட்டிரோடிரா அவினே. இட் இஸ் ஃபார் வீட் அண்ட் பார்லி ரெண்டுக்குமே ஒரு சீரியஸ் த்ரெட்டாக இருக்குது.
causes stunted growth and yield loss. So அதுக்கு resistant varieties தான் இந்த series, RD series. RD 2052, 2035 and Rajgir. Okay. So அடுத்து salt tolerant varieties இருக்கு. அடுத்து பூசா ஷீத்தல், it is released by ICR. ஜென்ரலாக பார்லி வந்து அதோட கல்டிவேஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இந்தியாவில். இப்போ இட் இஸ் கன்ஃபைன் டு நார்த் ஹில் ஜோன். ஸோ அந்த ஜோனுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக ஐசிஆர்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பூசா ஷீத்தல். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவ்வளோதான். ஸோ பார்லியில் ஒரு பேசிக் ப்ரஷப் அபவுட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கிராப், தட் இஸ் மேஸ், அதாவது மக்கா சோளம், ஜியா மேஸ். 2n is equal to 20. இதோட ஆரிஜின் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா. இது வந்து ஒரு நான் டில்லர் பிளான்ட். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே டில்லரிங்ஸ் இருக்கும். அதாவது சைட்ஸ்லேருந்து நமக்கு டில்லர்ஸ் வரும், டில்லர்ஸ்லேருந்து லீவ்ஸ் வரும், லீவ்ஸ்லேருந்து நமக்கு பேனிக்கல் வரும். ஆனால் இது வந்து ஒரு நான் டில்லர் பிளான்ட், நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி ஒரு பிளான்ட். கிராஸ் பாலினேட்டட் கிராப். இது ஏன் அப்படின்னா நமக்கு மேல் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் எமர்ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும் ஃபீமேலுக்கு வர. ஸோ இட் இஸ் கிராஸ் பாலினேட்டட் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் வேறு வேறு டைமில் நமக்கு வர்றதுனால ஆப்வியஸ்லி இட் ப்ரொமோட்ஸ் கிராஸ் பாலினேஷன். ஓகே. ஸோ மேஸ் மக்காசோளம் என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில். எதனால? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரிப்டோசாந்தன். ஸோ இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரிப்டோசாந்தன் தட் இட் இஸ் எல்லோ இன் கலர். அடுத்து மேஸில் நமக்கு ஹையஸ்ட் ஈல்டு பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால இதை நம்ம குவீன் ஆஃப் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிங் ஆஃப் சீரியல்ஸ் என்ன? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மேஸ் கிரெயின்ஸில் வந்து நமக்கு 10% ப்ரோட்டீன் இருக்குது. அங்கே 11.5% பார்த்தோமா பார்லியில். இங்கே 10% ப்ரோட்டீன், 4% ஆயில் அண்ட் 70% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஜென்ரலாக சிரல்ஸ்னாலே கார்போஹைட்ரேட்ஸ் தானே. ஸோ இதில் 70% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ மேஸ் ப்ரோட்டீனை ஜெயின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? பார்லியில் ஆல்புமினாய்ட்ஸ் ஃபார்மில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ மேஸ் ப்ரோட்டீன் ஜெயின். ஸோ ஆனால் இதில் ட்ரிப்டோஃபான் அண்ட் லைசின் ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஜெயினுங்கிற ப்ரோட்டீன் வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் தான் ஜாஸ்தி. ஓகே. பட் ஆனால் ட்ரிப்டோஃபான் அண்ட் லைசின் ஆர் எசென்ஷியல் அமினோ ஆசிட், அது வந்து டெஃபிசிட்டாக இருக்குது மேஸில். அண்ட் மேஸ் வந்து இட் இஸ் சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங். இதுலேயே செமினல் ரூட்ஸ் இருக்குது ஃபார் நரிஷ்மெண்ட். அண்ட் மேஸ் வந்து ஒரு மொனீஷியஸ் பிளான்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் தனித்தனியாக இருக்கும், பட் ஒரே பிளான்ட்டில் தான் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஒரே பிளான்ட்டில் இருக்கும், பட் ஆனால் தனித்தனியாக இருக்கும். ஸோ மேஸ் வந்து ஒரு வார்ம் வெதர் பிளான்ட், அதாவது வார்ம் நைட் டெம்பரேச்சர் வேணும் ஃபார் ஹையர் ஈல்ட். ரெயின்ஃபால் ரெக்குவயர்மெண்ட் 500 to 800 mm. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் சோ பண்ணுறப்போ நமக்கு லைட் இன்டர்செப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மேஸ் ஜென்ரலாக ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் சோ பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோம்? ரைஸை வந்து சாப்பிட்ருக்கோம், நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ். அதே மாதிரி ஒருவேளை மேஸ் நமக்கு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தால், ஒரு பர்சன் கம்ப்ளீட்டாக அவங்க எனர்ஜிக்கு, நியூட்ரியன்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேஸை டிபெண்ட் பண்ணி இருந்தால், தே மே பி அஃபெக்டட் டு த டிசீஸ் கால்டு பெலக்ரா. இது வந்து என்னன்னா, இது ரொம்ப ஃபேட்டலான டிசீஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இட்ஸ் டியூ டு சீரியஸ் டெஃபிஷியன்சி இன் நைசின், ட்ரிப்டோஃபான் ஆர் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப டெஃபிசிட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டிசீஸ் காஸ் ஆகும். இந்த டிசீஸில் என்ன நடக்கும்னா தோலெல்லாம் ரொம்ப ரஃப் ஆகி சுருங்கி சன்பர்ன்ட், அதாவது டெர்மட்டிட்டிஸ், அதான் டெர்மட்டிட்டிஸ் வரும். ரொம்ப சன்பர்ன்டாக ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆகும். டெர்மட்டிஸ், டெமென்ஷியா, அதாவது நமக்கு மைண்ட் கன்ஃபியூஷன், நமக்கு ப்ராப்பராக ஆர்டிகுலேட் பண்ணி பேச வராது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அண்ட் ஃபைனலி இட் மே ஈவன் காஸ் டெத். ஸோ அதனால அந்த அந்த இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொன்று இருக்குது, பார்ப்போம். ஸோ டெர்மினல், அதாவது நான் என்ன சொன்னேன், மேல் ஃப்ளார் அது வந்து டெர்மினல் டாப் போர்ஷனில் இருக்கும், அதுக்கு பேர் டாசல். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஸ் இருக்கா. ஸோ மேஸ் வந்து இதோட டெர்மினல் பொசிஷனில் நமக்கு டாசல் இருக்குது, அதுதான் மேல் இன்ஃப்ளாரசன்ஸ். அது ஒரு பேனிக்கல் ஃபார்மில் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு ஸ்பைக்லெட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பைக்லெட்ஸில் நமக்கு 2 ஃப்ளாரட்ஸ் இருக்கும். ஓகே. அந்த ஈச் ஃப்ளாரட்டில் நமக்கு 3 ஆந்தர் இருக்கும். ஓகே, தட் இஸ் பேசிக். அதாவது மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் டெர்மினலாக இருக்கும், அதுக்கு பேர் டாசல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆகும். அடுத்து ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ். ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸை நம்ம இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீமேல் நம்ம ஜென்ரலாக சோளம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்வீட் கார்ன், மக்கா சோளம் நம்ம எங்கே போனாலும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லேட்ரல் இன்ஃப்ளாரசன்ஸ், லேட்ரல் சைடில் நமக்கு எமர்ஜ் ஆகுது. இதுலேயும் ஸ்பைக்லெட்ஸ் இருக்குது, அதை சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஸ்க்கு பேர் தான் காப். அதோட ஃபர்டிலைஸ்டு ஃப்ரூட்டை தான் நம்ம சாப்பிட்றோம், கரெக்டாக. ஸோ அந்த அங்கே எப்படி மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் பேனிக்கலோ, இங்கே ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்பாடிக்ஸ். அதாவது இன்ஃப்ளாரசன்ஸ், அதாவது ஃப்ளாரை, ஃபீமேல் பார்ட்டை
பிராக்ட் கலர்டு பிராக்ட் வந்து ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம உரிச்சு தானே எடுக்கிறோம், அந்த பிராக்டை உரிச்சு தான் நம்ம காணை எடுக்கிறோம், ஃபுல் காபை வெளியே எடுக்கிறோம். ஸோ அந்த பிராக்ட் என்க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் பேர் ஸ்பாடிக்ஸ். ஸோ இதில் ஸ்பைக்லெட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பைக்லெட்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஸ் தான் நம்ம காபுன்னு சொல்கிறோம். இங்கேயும் வந்து ஈச் ஸ்பைக்லெட்க்கு 2 ஃப்ளாரேட் இருக்குது. ஓகே, ஸோ மேஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் மொனீஷியஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக ஒரே பிளான்ட்ல இருக்கும். மேல் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு பேர் பானிக்கல் ஆர் ஸ்டாசல், டெர்மினல்ல இருக்கும். ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் லேட்ரல்ல இருக்கும். இட் இஸ் ஸ்பாடிக்ஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இயர். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அடுத்து ஹைப்ரிட் மேஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை கொண்டு வந்தது இஎம் ஈஸ்ட் அண்ட் ஜிஹெச் ஷல் 1910 எடுத்துகிட்டு வந்தாங்க. எந்த மெத்தட்லன்னு பார்த்தா சிங்கிள் கிராஸ் டெக்னிக். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம F1 ஜென்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, பேரண்ட் 2 பேரண்ட் கிராஸ் பண்ணி நமக்கு வர ப்ராஜனி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராஜனி F1 ஜென்ரேஷன். அதை தான் வந்து அதில் அந்த ஹைப்ரிடை யூஸ் பண்ணுறது தான் வந்து சிங்கிள் கிராஸ் டெக்னிக். ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எங்கன்னா இன்பிரெட் லைன்ஸ் அமாங். ஸோ அமாங் இன்பிரெட் லைன்ஸ் நம்ம சிங்கிள் கிராஸ் டெக்னிக் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்பிரெட் லைன்ஸ்னால் என்ன? அது ஒன்றும் இல்லை, ஒரு பியோர் லைன் எடுத்துக்கிறோம். பியோர் லைன்னா விச் இஸ் செல்ஃப் பாலினேட்டட். அந்த பியோர் லைனை எடுத்து அதை கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேட் பண்ணிகிட்டே வரோம் அன்டில் இட் கெட்ஸ் ஹோமோசைகஸ் பிளான்ட். அதாவது நம்ம பேரண்ட் அண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஒரே மாதிரி ஹோமோசைகஸ் பிளான்ட்டாக வர வரைக்கும் வி ஆர் கண்டினியூஸாக நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணி நம்ம ஒரு லைன் டெவலப் பண்ணுறோம். அந்த லைனுக்கு பேர் தான் இன்பிரெட் லைன். ஸோ அந்த இன்பிரெட் லைனோட சிங்கிள் கிராஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹைப்ரிட் மேஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் டிஎஃப் ஜோனஸ் அப்படிங்கிறது 1920 10 வருஷம் கழிச்சு நம்ம டபுள் கிராஸ் டெக்னிக் எடுத்துகிட்டு வரோம். இது எதுக்குன்னா ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு. டபுள் கிராஸ் டெக்னிக் தான் ஒன்றும் இல்லை, 2 சிங்கிள் கிராஸோட ப்ராஜனியும் திருப்பி கிராஸ் பண்ணுறது. டு பி சிம்பிள், A கிராஸ் B ஒரு ப்ராஜனி வரும், C கிராஸ் D ஒரு ப்ராஜனி வரும். அந்த 2 ப்ராஜனியும் திருப்பி கிராஸ் பண்ணி இன்னொரு ப்ராஜனி வருது இல்லையா, அந்த அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது, அந்த ப்ராஜனியை வந்து ஹைப்ரிடாக யூஸ் பண்ணுறது தான் டபுள் கிராஸ் டெக்னிக். இது ஜென்ரலாக சீட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. இதில் இது என்னன்னா சிங்கிள் கிராஸை விட நமக்கு இன்னுமே கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவில் அதனால இந்த டெக்னிக்கை நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஹைப்ரிட். ஸோ அடுத்து மேஸை நம்ம எண்டோஸ்பெர்ம் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி we are classifying into 7 groups. இதை கொண்டு வந்தது வந்து ஷர்டிவென்ட் எப்போ 1899 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு டென்ட், ஃப்ளிண்ட், ஸ்வீட், ஃப்ளோர், பாப், வேக்ஸை, பாட், இந்த மாதிரி 7 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. எதனால? அதோட எண்டோஸ்பெர்மை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு டென்ட் கான். டென்ட்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு குழி இருக்கும். டென்ட்னா என்ன? குழி இல்லையா, டென்ட்னா குழி. ஸோ அந்த கர்னல்ஸில் டென்ட் ஆர் டிப்ரெஷன் இருக்கும் இந்த டாப்பில் மெச்சூர் ஆகிறப்போ. ஸோ போத் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்டார்ச் இருக்கும். மெயினாக நம்ம அனிமல் ஃபீட், ஸ்டார்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃப்ளிண்ட் கான். ஃப்ளிண்ட் வந்து என்னென்னா அப்படியே ஆப்போசிட், ஹார்டாக இருக்கும், எந்த டென்த்தும் இருக்காது, அவுட்டர் லேயர் ரொம்ப ஹார்டாக இருக்கும். காமனாக ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு, நம்ம ஃபுட் ப்ரிப்பரேஷன் ட்ரெடிஷ்னல் ஜூஸ் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளிண்ட் கார்ன். அடுத்து ஸ்வீட் கார்ன். இது நம்ம ஜென்ரலாக கன்சியூம் பண்ணுறது ஹியூமன் கன்சப்ஷன் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் சுகர் கண்டென்ட் அதிகம். இம்மெச்சூர் ஸ்டேஜ்லேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ட்ரை பண்ணால் நமக்கு கர்னல்ஸ் ரொம்ப விரிங்கிள் ஆகிடும். அடுத்து பாப்கார்ன். இது நம்ம ஃபேவரட் டிஷ் ஆச்சே. ஸோ கர்னல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இதில் இருக்க நம்ம வந்து இதை ஹீட் பண்ணுறப்போ உள்ளே இருக்க மாய்ஸ்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால நமக்கு பாப்அப் ஆகும். காமனாக ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் பாப்கார்ன். அடுத்து ஃப்ளோர் கார்ன். பேரில் இருக்க மாதிரியே மாவுக்காக யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்டார்ச் கண்டென்ட் ஜாஸ்தி, மோஸ்ட்டாக சாஃப்ட் ஸ்டார்ச்சாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கிரவுண்ட் பண்ணிடலாம், அதை ஃப்ளோராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து வேக்சிகார்ன். ஸோ இதில் பேர் அதே மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கர்னல்ஸில் கட் பண்ணுறப்போ வேக்சி அப்பியரன்ஸ் வரும் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் கால்ட் எஸ் அமைலோபெக்டின். ஸோ ஸ்டார்ச் இருக்கிறதுனால வேக்சியாக இருக்கிறதுனால அட்ஹெசிவ்ஸாக யூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. ஓகே, அடுத்து பாட்கார்ன். இது எல்லாமே வந்து பாட் இல்லை, அதாவது ஹஸ்க் இல்லை, ஆனால் இங்கே இட் இஸ் கவர்டு வித் ஹஸ்க். ஹஸ்க் ஆர் கவர்டு கர்னல், ஈச் கர்னலை ஹஸ்க் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். ஹியூமன் கன்சப்ஷனுக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அப்வியஸாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரீடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயின்லி ரிசர்ச் அண்ட் ப்ரீடிங் பர்பஸ்க்காக பாட்கார்ன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே 7 டைப் ஆஃப் மெய்ஸ். என்னென்ன? டென்ட் கார்ன், ஃப்ளிண்ட் கார்ன், ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன், ஃப்ளோர் கார்ன், வேக்சிகார்ன் அண்ட் பாட்கார்ன். இதை 7 டைப்ஸ் ஆஃப் மெய்ஸ் 1899 ஷர்ட் event வந்து கிளாஸிஃபை பண்ணுது. ஓகே,
அடுத்து வெரைட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம டபுள் கிராஸ் ஹைபிரிட்ஸ் பேசினோம் இல்லையா, அந்த 4 வெரைட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. கங்கா 1, கங்கா 101, டெக்கான் அண்ட் ரஞ்சித். இது எல்லாமே ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் மெய்ஸில், அந்த ப்ராஜெக்ட்க்கு கீழே இந்த வெரைட்டிஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து ராஜஸ்தானில் மஹி கஞ்சன் மஹிதாவன் வெரைட்டிஸ் ஆஃப் மெய்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. டாப் கிராஸ் வெரைட்டிஸ் த கங்கா 2 அண்ட் ஹை ஸ்டார்ச். அது என்னப்பா டாப் கிராஸ் வெரைட்டிஸ்? இப்போ தான் சிங்கிள் கிராஸ் பார்த்தோம், டபுள் கிராஸ் பார்த்தோம். இது என்ன புதுசாக இருக்குது டாப் கிராஸ் வெரைட்டிஸ்? டாப் கிராஸ்னா ஒன்றும் இல்லை, நான் இன்பிரெட் லைனை பற்றி ஏற்கனவே சொன்னேன்னா, கண்டினியூஸாக நம்ம வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணி ஒரு பியோரை கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேட் பண்ணி இன்பிரெட் லைன் எடுத்துகிட்டு வரோம். அந்த இன்பிரெட் லைனையும் ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டியும் திருப்பி கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஹைபிரிட் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதுதான் டாப் கிராஸ் ஹைபிரிட்ஸ். ஓகே, அந்த ஹைபிரிட் லைன் ரிலீஸ் ஆனது கங்கா 2 அண்ட் ஹை ஸ்டார்ச். அடுத்து கம்போசிட்ஸ். எத்தனை புது டேர்முப்பா! ஸோ கம்போசிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரலாக சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் மேஸ் அதோட சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, அதான் கம்போசிட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதை திருப்பி க்ரோ பண்ணி அதை கிராஸ் பாலினேட் பண்ணி அதிலிருந்து ஒரு வெரைட்டி வருதா, அதில் ஹை ஈல்டிங்காக நமக்கு ஹை டிசைரபிளாக இருக்கிறத செலக்ட் பண்ணுறது தான் கம்போசிட்ஸ். அந்த மாதிரி 6 கம்போசிட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க 1967. என்னென்ன? விக்ரம், விஜய், ஆம்பர், கிஷான், ஜவஹர் அண்ட் சோனா. இந்த வெரைட்டிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இதே கம்போசிட்ஸை ஏர்லி டியூரேஷன் பர்பஸ்க்காக பிரதாப், அகிடே 76, கஞ்சன், லக்ஷ்மி, தருண் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்து 1971 இது ஒரு புது கான்செப்ட். எத்தனை புதுசுப்பா பத்தியா, இது நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்பேக் 2 அது அப்படிங்கிறது இட் இஸ் அ ஜீன். ஜென்ரலாக நம்ம மெய்ஸில் வந்து ப்ரீடிங் ரிசர்ச் ஸ்டடி பண்ணுறப்போ சயின்டிஸ்ட் ஒரு 1920s அண்ட் 30s என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வருவோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோமா, மெய்ஸில் என்ன நமக்கு லைசின் ட்ரிப்டோஃபான் இருக்காது, அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப கம்மி, ஜீன் ப்ரோட்டீன் தான் ஜாஸ்தி. ஆனால் அந்த அமினோ ஆசிடை கோட் பண்ணுறதுக்கான ஜீன் வந்து மெய்ஸ்லேயே இருந்திருக்கு. அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ப்ரீடிங் ஸ்டடீஸில் 1920s அண்ட் 30s சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஜீன் ஆனால் இட் இஸ் அ மியூட்டன்ட் ஜீன். அது மியூட்டன்ட் ஆகி தான் அந்த ஜீன் வந்திருக்கு. ஆனால் அது ரெசசிவாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ஜீன் ரெசசிவாக இருந்து அந்த ஜீனுக்கு பேர் தான் ஒப்பாக்2 ஜீன். இட் இஸ் அ ரெசசிவ் மியூட்டன்ட் ஜீன். அது நேச்சுரலாக மெய்ஸில் தான் இருந்திருக்கு. தட் கோட்ஸ் ஃபார் லைசின். ஓகே, ஸோ ஆனால் அந்த அதை வந்து நம்ம ப்ரீடிங்லாம் பண்ணி அந்த ஒப்பேக்கை வந்து நம்ம டாமினண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ப்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்தோம்னா, அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு கர்னல்ஸ் ரொம்ப சாஃப்டாக மேட் ஃபினிஷில் ஷைனியாக இல்லாமல் நமக்கு வந்து சாக்கியாக இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ் யாரும் அந்த வெரைட்டிஸை ஈவன் நம்ம கன்சியூமர்ஸ் யாருமே ப்ரிஃபர் பண்ணலை அந்த ஒப்பேக் சீரீஸை. ஓகே, அந்த ஒப்பேக் 2 இருக்க ஜீனு ஆர் அந்த டாமினண்ட்டாக இருக்க க்ராப்பை. ஸோ அதை திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம சும்மா இருக்கோமா கையி, திருப்பி ஏதாவது ப்ரீடிங் பண்ணி அதை இதையும் இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து நம்ம குவாலிட்டி ப்ரோட்டீன் மேஸ் QPM அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் ஒப்பேக்2 ஜீனை இன்கார்பரேட் பண்ணி லைசின் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரிப்டோஃபான் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துகிறோம் மெய்ஸில். மெய்ஸில் ஜென்ரலாக என்ன ப்ரோட்டீன் இருக்குது? ஜெயின் ப்ரோட்டீன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தான் அதில் ஜாஸ்தி. ஸோ அதை குறைச்சிட்டு நமக்கு லைசின் அண்ட் ட்ரிப்டோஃபான் ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ஒப்பாக்2 ஜீன். ஸோ அதை இன்கார்பரேட் பண்ணி நம்ம புது வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்தோம் 1971. ஸோ அந்த வெரைட்டிஸ் இந்தியாவில் ரிலீஸ் ஆனதா புரோட்டீனா, சக்தி அண்ட் ராட்டன். புரோட்டீனா வந்து அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4% லைசின் இருக்குது, விச் அ லாட் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா. ஸோ இந்த கதையை இன்னொரு வாட்டி புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க. பட் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர். ஓகே, அடுத்து சிந்தட்டிக் வெரைட்டி. ஸோ சிந்தட்டிக் வெரைட்டினா என்ன அப்படின்னா, மல்டிபிள் ஹைப்ரிட்ஸ் எடுத்துகிட்டு வந்து, அதாவது நிறையா நமக்கு பிடிச்ச நமக்கு டிசைரான கேரக்டர்ஸ் இருக்க பிளான்ஸ் எடுத்து அதை ஹைப்ரிட் பண்ணி மல்டிபிள் ஹைப்ரிட் ஆக்கி அதிலிருந்து டிசைரபிளான கேரக்டரை எடுக்கிறது. ஸோ இட் வில் கிவ் எல்லா டிசைரபிள் கேரக்டரும் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த இதுதான் சிந்தட்டிக் வெரைட்டின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம இது பண்ணது தான் வந்து ஆம்பர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மல்டிபிள் ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மல்டிபிள் ஹைப்ரிட்டை வந்து பாலினேட் பண்ணி விட்டு அதிலிருந்து வர வெரைட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிலிருந்து வெரைட்டியை ஸ்க்ரீன் பண்ணி செலக்ட் பண்ணி நமக்கு எது டிசைரபிளோ அதை யூஸ் பண்ணுவோம். அது அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் வந்து ஆம்பர். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? ஹஸ்க்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்து நியூ வெரைட்டிஸ். இது நம்ம பூசா விவேக் ஹைப்ரிட் 27 இம்ப்ரூவ், DMRH 1301, 1308, DHM 121, பூசா HM9, பிரதாப் ஹைப்ரிட் 3 இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்துச்சு. அண்ட்
குவாலிட்டி புரோட்டீன் மேஸ் இதை நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் ஒரு பெரிய கதையாக சொன்னேன்னா, அந்த சீரீஸில் நம்ம இந்தியாவில் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சக்திமான் 1, சக்திமான் 2, HQPM 1, 4, பூசா விவேக் QPM 9. ஸோ அடுத்து கேரிஃப் சீசனில் தான் ஜென்ரலாக கல்டிவேட் பண்ணுறாங்க. பிளான்ட் பாப்புலேஷன் 65,000 to 70,000 பிளான்ஸ் பர் ஹெக்டர். அடுத்து சீட் ரேட் கம்போசிட்ஸ்க்கு 15 to 20 kg per hectare கேரிஃப் கிராப்பில், ஹைப்ரிட்ஸ்க்கு 25 kg per hectare, ஃபாடர் பர்பஸ்க்கு 40 to 50 kg per hectare, அண்ட் ரூட் டு பிளான்ட் அது ஜென்ரலாக பிளான்ட் ஸ்பேசிங் வந்து 60 x 20 cm. ஸோ எல்லா சிரல்ஸ்க்குமே நமக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டரிங் இருக்குது. அதாவது அந்த ஸ்டேஜில் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது, நகி கரெக்டாக. ஸோ இதுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் டாஸ்லிங் அண்ட் சில்கிங் ஸ்டேஜில், அதாவது மேல் ஃப்ளவர் எமர்ஜென்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் எமர்ஜென்ஸ் ஸ்டேஜில் வந்து சில்கிங்கிறது ஸ்டிக்மா எமர்ஜென்ஸ் ஸ்டேஜ் இல்லையா, சில்க்குங்கிறது நத்திங் பட் த ஸ்டிக்மா. ஸோ ஏதாவது என்னென்னா நம்ம ஜென்ரலாக வந்து கார்னை நீங்கள் அப்படியே வாங்குறப்போ நம்ம ஒரு சில்கி த்ரெட்ஸ் மாதிரி எடுப்போம் இல்லையா, இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டிக்மா, அதை வந்து நம்ம சில்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சில்கிங் அண்ட் டாஸ்லிங் ஸ்டேஜில் நமக்கு வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான உங்களுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ண ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி ஒரு ஷார்ட் அதை பேசலாம். ஸோ அக்ரிமேட் அகாடமியில் இருக்க மென்டர்ஸ், அதாவது நாங்கள் உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் AFO அண்ட் பேங்கிங் பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாதிச்சே ஆகணும்டா, ஜெயிக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, வெறியா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 3rd and 4th year காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அதாவது ஸ்பெஷல் ஃபோக்கஸாக நான் வந்து கிளியராக இருக்கீங்க, நான் பேங்கிங் தான் போகணும், ஏஃப் தான் போகணும் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ப்ரிப்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களை மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் அட்வான்டேஜஸ் ஆக்கிறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கண்டினியூஸ் மென்டர் ப்ரொவைட் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டடி பிளான் ப்ரொவைட் பண்ணுறோம், அண்ட் வி ஹேவ் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் டூ. ஈவன் செலக்டட் AFOs வந்து உங்களுக்காக மென்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் வி ஹேவ் லேர்னிங் ஷெட்யூல்ஸ், அதாவது நாங்களுமே உங்களை மாதிரி அக்ரி படித்தவங்க தான். ஸோ வி நோ ஸ்கெட்யூல் எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி, கோர்ஸ் கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கெட்யூலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் 1 to 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரீல்ஸ் தள்ளுற நேரத்துக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக இதை ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யுவர் ஃபியூச்சர் கேன் பி செக்யூர். ஸோ ஹோப் நீங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, obviously. So who want to prepare for AFO and banking, kindly consider this program and it will be highly useful, highly recommended. Okay, so I think the short commercial break is over now and we can go for the continuation. அடுத்து வந்து weed management. So weed management வந்து atrazine, மெட்டாக்ளோர், மீசட்ரியான், ஹாலோசல்ஃபியூரான் மீத்தேல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது ப்ரீ எமர்ஜென்ஸ் அண்ட் செலக்டிவ். ஜென்ரலாக ப்ரீ எமர்ஜென்ட் அண்ட் செலக்டிவ் யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட சேஃபர் சைட். அண்ட் இதில் மீசட்ரியான்ங்கிறது வந்து இட்ஸ் செலக்டிவ், புதுசாக வந்த புது ஃபார்முலா, செலக்டிவ் ஹெர்பிசைட் ஃபார் மேஸ், போஸ்ட் எமர்ஜென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அடுத்து ஹாலோசல்ஃபியூரான் மீத்தேலுமே வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். வீட் மேனேஜ்மெண்ட். அடுத்து கோயிங் ஆன் ஃபார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சூட்டபிள் டெம்பரேச்சர் ஃபார் க்ரோத் of Zea mace வந்து 32 degrees Celsius. Commonly used herbicide வந்து Simazin 0.5 to 1 kg per hectare. Hybrid variety of maize Sangam and Ganga Safed. And நான் சொன்னேன் இல்லையா, டபுள் கிராஸ் டெக்னிக் யார் எடுத்துகிட்டு வந்தா, DF Jones in 1920. இதுவே சிங்கிள் கிராஸ் யார் எடுத்துகிட்டு வந்தா, ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லை ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆன் maize plant first appearance வந்து மேல் ஃப்ளார் தான் வரும், that is called as tassels, also called as panicle. Okay, so water requirement 500 to 800 mm. So protein content 10% தான். அண்ட் ரெபி மேஸ் ஜென்ரலாக கெரிஃபா தான் கல்டிவேட் பண்ணுறோம், பட் பீகாரில் ரெபி மேஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மேஸில் ஒரு யூனிக் டெஃபிஷியன்சி இருக்குது, ஜிங்க். ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்ட் ஆகிறப்போ அப்பிக்கல் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டாப் லீவ்ஸ் வந்து ஒயிட் ஆகிடும், இல்லைனா அதோட மிட்ரிப் இருக்குல்ல, லீஃபோட மிட்ரிப் மட்டும் ஒயிட் ஸ்ட்ரீக்ஸ் ரன் ஆகிருக்கும். ஓகே, ஃப்ரம் த மிட்ரிப். ஸோ அதுதான் ஒரு யூனிக்கான சிம்டம் ஃபார் ஜிங்க் டெஃபிஷியன்சி இன் மேஸ். இட் இஸ் கால்ட் எஸ் ஒயிட் பட் டிஸார்டர். அடுத்து ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி. ஜென்ரலாக ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சினா என்ன, நமக்கு ஸ்டண்டட் க்ரோத் இருக்கும், பர்பிள் மார்ஜின் இருக்கும், அண்ட் லீவ்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டார்க் கலரில் இருக்கும். ஓகே, அப்நார்மலி இட் வில் கிவ் டார்க் கலர் லீவ்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி இன் மேஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலாம் என்ன, மேஸோட ஓவரால்
அதோட டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதோட ஹைப்ரிட் ப்ரோக்ராம்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதோட என்ரிச்டு வெரைட்டிஸ், QPM, வீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அலாங் வித் சீட் ரேட், இந்த மாதிரி ஒரு ஓவரால் பேசிக் ஐடியா ப்ரஷ் அப் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் யூ காட் அ வெரி பேசிக் ஐடியா அபவுட் வாட் இஸ் மெய்ஸ் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் பாஜ்ரா. ஸோ பாஜ்ரா நமக்கே தெரியும், கம்பு, பெனிசிட்டம், அமெரிக்கானம், 2n is equal to 14. ஸோ இதில் pearl millet, cattail millet, candle millet, dark millet, spiked millet இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. தமிழில் கம்புன்னு சொல்கிறோம். ஸோ இதில் மினரல் பர்சன்டேஜ் ஜாஸ்தி, 2.7% among all cereals. ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷனில் ரெண்டுலேயுமே. அண்ட் அட்வான்டேஜியஸ் ரூட் வந்து இதில் pearl milletல செகண்ட் அண்ட் தேர்ட் நோட்ஸ்லேருந்து கூட வருது ஃபார் சப்போர்ட்டிங் த ஹோல் பிளான்ட். ஸோ அந்த ரூட்டுக்கு பேர் ப்ராப் ஆர் பிரேஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். among cereals and millets it is highest drought tolerant. So even water requirement பெருசா இருக்காது, water logging கான sensitive, but water requirement பெருசா இருக்காது. It can grow in drought condition also. So நம்ம நம்ம மேஸ்ல என்ன பார்த்தோம்? இட் இஸ் புரோட்டோ ஆண்ட்ரஸ், அதாவது மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்டாசில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆனால் இங்கே இட் இஸ் புரோட்டோகைனஸ். pearl millet வந்து புரோட்டோகைனஸ். Female inflorescence first வரும். Stigma will appear few days before the appearance of anther itself. ஸோ இந்த நாடு எப்படி வருது? ஸ்டிக்மா முன்னாடியே வந்துடுது, ஆந்தர் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ நேச்சுரலாக நமக்கு கிராஸ் பாலினேஷன் ப்ரொமோட் ஆகும். ஓகே, ஸோ டைரக்ட் சோயிங்க்கு சீட் ரேட் 4 to 5 kg per hectare, இதுவே டிரான்ஸ்பிளான்டிங்க்கு 2 kg per hectare. ஸோ ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஸோ மேல் ஸ்டெரலைன் ஜென்ரலாக நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல் ஸ்டெரலைன் pearl milletல எடுத்துகிட்டு வந்து TWIFT 23A. அண்ட் அதோட நம்ம BIL3B கிராஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் HB1 ரிலீஸ் பண்ணுறாங்க பை பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி லுதியானால 1965. ஸோ இட் இஸ் அ கிராஸ் பிட்வீன் த மேல் ஸ்டெரைல் லைன், ஃபர்ஸ்ட் மேல் ஸ்டெரைல் லைன் TWIFT 23A அண்ட் BIL3B. ஸோ அடுத்த IARலேருந்து HHB 67, பூசா மோத்தி, BJ104 அதெல்லாம் வருது. And other varieties MPMH 1721, MH 171, RHP 233, 234 மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஹைப்ரிட்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து தன் சக்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் பயோ ஃபோர்ட்டிஃபைட் வெரைட்டி ஆஃப் pearl millet, தன் சக்தி, which is rich in iron and zinc. Okay, தன் சக்தி rich in iron and zinc, first variety of பயோ ஃபோர்ட்டிஃபைட் pearl millet. Okay, அடுத்து PHB10 PAUலேருந்து 1975 ஹைப்ரிட் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம கம்பை வந்து ஜென்ரலாக 4H பர்பஸ்க்காகவே ஃபுல்லாக, அதாவது 4H பர்பஸ்க்குனே ரிலீஸ் பண்ண வெரைட்டி பூசா நேப்பியர் 1, விச் இஸ் நேப்பியர் கிராஸ். இட் இஸ் அன் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை நம்ம ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம், அதாவது ப்ரீட் பண்ணுறோம், ஹைப்ரிட் பண்ணுறோம். 1947 இட் இஸ் பிட்வீன் பெனிசிட்டம் பர்பியூரியம் அண்ட் பெனிசிட்டம் glaucum. இது ரெண்டையும் நம்ம இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன் பண்ணி we are releasing first variety of 4H, that is பூசா நேப்பியர் 1 of நேப்பியர் கிராஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாஜ்ராவோட ஒரு பேசிக் ஓவர்வியூ. அண்ட் now we are going for ஜோவர், which is sorghum bicolor, 2n is equal to 20. இதில் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் CSH1 1964. ஜோவார் வந்து ஆஃப்ரிக்கா நேட்டிவ். அண்ட் இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. sorghum and pearl millet ப்ரொடக்ஷனில் we have which weed called as striga. இது ஒரு partial root weed, parasitic weed. அதாவது it depends upon plant, அதாவது host plant தான் வந்து நம்பி இருக்கும் for food இல்லையா? It's a parasitic weed. So it is highly major problem in case of sorghum and pearl millet. Striga species witchweed. Okay, it is a partial root parasite. Okay, and seed rate of jowar is 9 to 12 kg per hectare. Even if it is for fodder purpose, then it is 40 to 50 kg per hectare. So high yielding rabi variety or rabi sorghum, best yield high yielding, that is M35-1. Next, multicut fodder variety SSG 58-8. அடுத்து drought and salinity. Generally sorghum is drought tolerant and salinity tolerant, but still variety which drought and salinity tolerant is CHS9. இதை கேமல் கிராப்னு சொல்கிறாங்க, ஏன்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ட்ரவுட் மெயின்டெனன்ஸ் அதில் அதிகம், சேம் லைக் pearl millet. ஓகே, ஸோ சொர்க்கமில் வி ஹேவ் ரேசஸ் பைகலர், கினியா, கார்டேட்டம், கஃபீர் அண்ட் டியூரா. இந்த மாதிரி நமக்கு நிறையா ரேசஸ் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டெரைல் வெரைட்டி வந்து கம்பைன் கஃபீர் 60. இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேல் ஸ்டெரைல் வெரைட்டி. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட், நோட்டபிள் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆக்சுவலி சொர்க்கம் க்ராப்பில் ஃபாடர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ 50% ஃப்ளவரிங் வந்ததுக்கு அப்புறம் தான்
நம்ம வந்து அதை ஃபாடருக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம், நீ ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சொர்க்கம் லீவ்ஸில் நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோசைனிக் ஆசிட் HCN இருக்குது. அது ஆல்சோ கால்ட் as துரின் ஆர் ப்ருசிக் ஆசிட். ஜென்ரலாக அது HCNனால என்ன, இட் இஸ் பாய்சனஸ் டு அனிமல்ஸ். ஒருவேளை நீங்கள் அப்படி வந்து ட்ரவுட் கண்டிஷனில் வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அனிமலுக்கு சொர்க்கமை கொடுத்துட்டீங்கன்னா ஈவன் 0.5 grams ஆஃப் HCN மர்கையா பண்ணிடும், அனிமல்ஸை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ 50% ஃப்ளாரிங் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொர்க்கமை ஃபாடராக யூஸ் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமல் கிராப், ஏன்னா அரிட் அண்ட் ட்ரவுட் ப்ரோன் கண்டிஷன்லையும் நல்லா வளருது. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் சொர்க்கம் வந்து பேனிக்கல், அதை நம்ம ஹெட்டுன்னு சொல்கிறோம். வழக்கம் போல் சொர்க்கம் வாஸ் ஆல்சோ புவர் இன் லைசின், பட் ஆனால் கண்டென்ட் இஸ் ரிச். லூசன் கண்டென்ட் வந்து ரிச், லைசின் வந்து கம்மி, லியூசன் வந்து அதிகம் சொர்க்கம்ல. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஒரு மைனரான க்ராப் தான். ரைஸ் அண்ட் வீட்டை கம்பேரிட்டிவாக பார்க்குறப்போ இது ஒரு மைனரான க்ராப் தான். ஸோ பேசிக் ப்ரஷ் அப் தான் இருந்துச்சு. நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த கிளாஸ் ஒரு சின்ன டிப். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ், இப்போ இத்தனை வெரைட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, இத்தனை ஹைப்ரிட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கிறது கஷ்டம், ஏன்னா இது கான்செப்ட் கிடையாது, இதை பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பைஹார்ட்டை வந்து நீங்கள் நங்கு நங்குன்னு தலையில் அடித்து இல்லை டொங்கு டொங்கு செவுத்தில் அடித்து படிக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு சிம்பிளான பெயின்லெஸ்ஸான ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க செப்பரேட்டாக, உங்களுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை எனக்கு மண்டையிலே நிற்க மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற பாயிண்ட்லாம் எழுதுங்க, நோட் பண்ணுங்கள், கலர்ஃபுல்லாக பண்ணுங்கள், உங்களுக்கு அட்ராக்டிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்டடி செஷன்ஸ் வச்சு படிப்பீங்களா? ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் ஒரிஜினல் ஸ்டடி செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன எழுதியிருக்கீங்கன்னு ஒரு கிளான்ஸ் சும்மா படிங்க. நீங்கள் ரெகுலராக அதை நீங்கள் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மண்டேல அது ஸ்டே ஆகிடும். நீங்கள் ரொம்ப அது காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட ஏதாவது queries இருக்குது, என் டீச்சிங் மெத்தட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும், இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட். கமெண்ட் பாக்ஸில் என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து எங்களை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் we are here for you. Okay, all the best, prepare well. Thank you, let's meet in next class.